பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அப்படின்னு நமக்கு நேத்தே தெரிஞ்சிடுச்சு. ஆனா, அந்த வின்னிங் மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நேத்தே பிக் பாஸ் வீட்ல இருந்து கடைசியா இருந்த 3 பேரு திவ்யா, சபரி மற்றும் விக்கல்ஸ் விக்ரம பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா, இந்த ஃபினாலே ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் 2 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அதுவரைக்கும் எங்க தங்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே ட்ரெஸ்ஸோட. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 மணிக்கு ஆரம்பிச்சது இல்லையா? 3 பேரையும் தான் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் சீசன் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, 3 பேர அட் எ டைம்ல ஸ்டேஜுக்கு கொண்டுகிட்டு வந்தது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி வின்னர், ரன்னர மட்டும் கடைசியா ஒரு பிரா சூப்பரா வெல்கம் பண்ணி வெளியில கொண்டு வருவாங்க. ஆனா, இந்த முறை பார்த்தீங்கன்னா, 3 பேர வெளிய கொண்டுகிட்டு வந்ததே காமிக்கவே இல்ல. ஜஸ்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காமிச்சதோட சரி. வெளியில அந்த என்ட்ரன்ஸ்லலாம் சூப்பரா ஒரு வண்டியெல்லாம் வச்சு அழைச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனா, அதுமாரி எதுவுமே இவங்களுக்கு நடக்கவே இல்ல. 3 பேரையுமே ஸ்டேஜுக்கு கூப்ட்டு பேச சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு எவிக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, விக்கல்ஸ் விக்ரம எலிமினேட் பண்ணியிருக்கிறாப்புல நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் சபரி, திவ்யா கணேஷ் இவங்க 2 பேரையும் வச்சு, அதுக்கப்புறம் நடுப்புற ஒரு பிரேக் விட்டு, ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, சேனல் ஹெட்டு, சவுத் இந்தியன் ஹெட்டு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள பேச சொல்லி, அதுக்கப்புறம் தான் வின்னர் யாரு, ரன்னர் யாரு அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அறிவிக்கிறாரு. ஸோ திவ்யா கணேஷோட கையை தூக்குன உடனே தெரிஞ்சு போச்சு திவ்யா கணேஷ் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திவ்யா கணேஷ் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே அவார்டு கூட வாங்கினதில்லை. விஜய் டிவிலையும் சரி பல சேனல்லையும் நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நாமினேஷன்லேயும் வருவாங்க. ஆனால் ஒரு அவார்ட் கூட வின் பண்ணினதே இல்லை. இதுதான் அவங்களோட முதல் அவார்டு. அதுலேயும் பெரிய அவார்டாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் கடைசியாக திவ்யா கணேஷ் தன்னோட ஸ்பீச்சில் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லவங்க மாதிரியே இருந்த சபரி ரன்னராக வந்திருக்கிறாப்புல. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.